ஒரு காலத்தில் மைசூரை ஒரு நல்ல மன்னன் ஆண்டு வந்தான். நீதியும் நேர்மையும் அவனது அரசாட்சியின் அடையாளம். ஒருநாள் வேட்டைக்குச் சென்ற மன்னன் தலையில் விறகு சுமந்து வந்த ஒரு முதியவரை பார்த்தான். இந்த வயதிலும் இவ்வளவு கஷ்டமா என்று மன்னனின் மனம் நெகிழ்ந்தது. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று மன்னன் முதியவரிடம் கேட்டார். உண்டு அரசே, ஆனால் அவர்கள் எங்களை விட்டுவிட்டார்கள் என்று அந்த முதியவர் சொன்னார். அந்த வார்த்தைகள் மன்னனின் மனதை உருக்கியது. உடனே அந்த விறகுவெட்டியின் துன்பத்தை போக்க மன்னன் சந்தனக்காட்டின் ஒரு பகுதியை தானமாக வழங்கினார். ஆண்டுகள் கடந்தன. மீண்டும் வேட்டைக்குச் சென்ற மன்னன் மக்கள் மரியாதையுடன் வணங்கும் ஒரு பெரிய செல்வரை கண்டான். அவர் யார் என்று அரசன் கேட்டபோது அந்த செல்வர் சிரித்துக்கொண்டே சொன்னார், அரசே, நான் தான் அந்த விறகுவெட்டி என்றான். சந்தன மரங்களை விற்று செல்வம் ஈட்டிய முதியவர் அந்த பணத்தை கொண்டு பள்ளி, மருத்துவமனை கட்டி பல ஏழைகளுக்கு தொழில் தொடங்க உதவினார். இதை கேட்ட மன்னனின் மனம் மகிழ்ந்தது. தானம் ஒருவரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தையே மாற்றும். எனவே தானம் செய்வோம், மனிதநேயத்தை வளர்ப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.